வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒரு ஆசாமி இருக்கார். எல்லாத்தையும் கோபத்தை காட்டுறது தான் தன்னோட கெத்து, தன்னோட ஆற்றல்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் கோபப்படும் போது அந்த கோபத்தினால அவருக்கு இழப்பு தான் ஏற்படுது. உண்மைதான் அப்பனே. கோபத்தோடு எழுந்திருப்பவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி ஓங்கி தரையில் அடித்தா தரைக்கா நஷ்டம், கைக்கு தான் காயப்படும். இதைத்தான் ஒவ்வொரு வினைக்கும் இணையான எதிர்வினை உண்டுன்னு நியூட்டன் தனது 3வது விதியாக சொல்லி வச்சாரு. சினத்தை, கோபத்தை தன்னுடைய ஆற்றல்னு நினைக்கிறவங்க தரையில் ஓங்கி அடித்தா அது கைக்கு எப்படி காயப்படுறதோ அது மாதிரி தான் தன்னோட கோபத்தினால தனக்கு தான் தீங்குன்னு புரிஞ்சுக்கணும். அதைத்தான் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்றுன்னு வெகுளாமை அதிகாரத்தில் 307வது குறளாக எழுதி வச்சேன். அதி அற்புதம் வள்ளுவரே. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. தரையில் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் இல்லை, கைக்கு தான் காயப்படுங்கிற மாதிரி நம்மளோட கோபத்தினால நமக்கு தான் தீங்குன்னு புரிஞ்சுக்கிட்டா கோபப்பட மாட்டோம்னா அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.